நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தன்னை செல்ஃப் ரியலைசேஷன் நிகழ்ந்த பிறகு ஒரு மனிதன் இந்த பூமியில் எப்படி வாழ்கிறாங்க, எப்படி அப்போ அவங்க அனுபவம் எப்படி இருக்கும், அவங்க பார்வை இந்த உலகத்தை பார்க்குறது எப்படி இருக்கும், மனிதர்கள் எப்படி தெரிவாங்க, அவங்க மீதி இருக்க வாழ்க்கையை எப்படி வாழ்ந்து நார்மலாக இந்த உடல் விட்டு போவாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இதையே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு உணவு சமைக்கும் போதோ, ஒரு ஸ்கூலுக்கு படிக்கும்போதோ, ஒரு யூனிவர்சிட்டிக்கு போகும்போதோ அதை பற்றி தெரிஞ்சுக்குவோம் தானே. அங்கே என்ன இருக்குது. ஆக்சுவலாக நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு போய் சேர போனனால அந்த ஸ்கூல் 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருந்தாலும் அங்கே 12th வரைக்கும் இருக்குங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சு தானே போவோம். அது மாதிரி அதே மாதிரி நமக்கு பல சமையல்கள் தெரிஞ்சாலும், பல வகையான டிஷ்ஷஸ் தெரிஞ்சாலும், நம்ம ஒரு சாப்பிட்ற அளவுக்கு தான் வீட்டில் செய்வோம். இது ஹோட்டலில் நிறைய செய்வாங்க இல்லைங்களா. இது எதுக்கு இந்த உதாரணமாக சொல்கிறோன்னா, அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி, அவங்கவுங்க தொழிலுக்கு ஏற்ற மாதிரி. இதே மாதிரி ஆன்மான்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா. ஒரு ஒரு ஞானி பல வகையான உணவுகளை தயார் செய்வார். எதுக்கு? அந்த பிரபஞ்சத்துக்கு ஆன்ம பசியில் உள்ளவங்களுக்கு கொடுக்குறதுக்கு. அதே மாதிரி பணம் இருக்கவங்க இன்னொரு இடத்துல போய் ஹோட்டலில் சாப்பிடுவாங்க. அவங்களால சமைச்சு சாப்பிட முடியாத அளவு இருக்கும். இல்லைன்னா இயற்கையான பொருட்களை சாப்பிடுவாங்க இல்லைங்களா. அவங்களுக்கு ஒரு விதமான ஆன்ம பசி இருக்கும். அதே சிங்கிளாக வீட்டில் சமைச்சு சாப்பிட்றோன்னா, இது ஒரு பொரியல், ரசம், சாம்பார், கூட்டு, அப்பளம், ரசம்னு சொல்லி, வடை, பாயசம் சொல்லி நம்ம சாப்பிட்றோம். இது விசேஷ நாட்களில். இதே நார்மல் நாட்களில் ஒரு சாதம், ஒரு குழம்பு, ஒரு பொரியல் இப்படி இருக்கும். இதை ஏன் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன்னா, இந்த உணவு முறை எதுக்குன்னா, நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு, இந்த உடல் வாழ்கிறதுக்கு. இதே இந்த உணவு மூலம்தான் இந்த ஆன்ம பலமும் கிடைக்கிது. சேம் டைமில் பஞ்சபூதங்கள் மூலமும் கிடைக்கிது. இப்போது தன்னை அறிந்த மனிதர் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தாயுமானவர் எடுத்துக்கலாம். நான் நினச்சேன், தன்னை உணர்தல், இப்போது ஞானமடைதல் ஏதோ ஒருத்தர் பார்த்தோன்னே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குரு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சீடனை திடீர்னு பார்க்குறாரு, ஆட்கொள்கிறாரு. இந்த பாம்பாடு சித்தர்லாம் திடீர்னு அப்படி காட்டுக்குள்ளேயே அலைஞ்சிட்டே இருந்தார், பாம்பு பிடிச்சிட்டே இருந்தார். திடீர்னு புத்துக்குள்ளேருந்து அவரோட ரோமரிஷி அவங்க குரு வந்தார். அப்படி நீ இதை பிடிச்சிட்ருக்க, உள்ளே ஒரு குண்டலினி இருக்குது, அந்த பாம்பு அடக்கு அப்படின்னு சொன்னால் தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது மாதிரி தான் ஞானம் கொடுத்துருப்பாங்க, தன்னை அறிதல் நடந்திருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அடுத்து ஸ்ரீ சாமியார், இந்த யோகிராம் சரத்குமார் இருக்கு இல்லையா, அவர் ஞானம் அடைஞ்சது எப்படி சொல்லியிருப்பாருன்னா, ஒரு பறவை அடிபட்டு இறந்தப்போ அந்த நிமிஷம் ஐயோ அப்படின்னு சொல்லி ஒரு குற்ற உணர்வில் தான் வந்ததாக சொல்லுவார். அதே மாதிரி ஓஷோ சொல்லியிருப்பார், ஞானம் எப்படி நிகழலான்னா, ஒரு கிணத்துல தண்ணி இறைச்சிட்ருக்கும்போது அப்படி எரிச்சிட்ருக்க நிகழ்வில் கூட நிகழலாம் அப்படின்னு. ஒரு பூ மலர்றது அப்படி பார்க்கும்போது நிகழலாம். இந்த மாதிரி எந்த தருணத்தை வேணால் நிகழலாம் அப்படின்னு சொன்னாங்க. இது நான் தேர்தல் ஆரம்ப கட்டத்தில். அப்போது நமக்கு இப்படி தான் நிகழும் தானே நம்ம நினைப்போம். ஆனால் நிஜமாக எனக்குள்ளே சொல்கிறதுனா என்னென்னா, எந்த தருணத்தில் எனக்கும் உள்ளே மலர்ந்தது. இப்போது ஒரு பெண் மாதவிடாய் ஆனதை ஒரு நிகழ்வாக உணர முடியும். ஒரு ஆணுக்கு திருமணம், பெண்ணுக்கு திருமணம் நிகழ்ந்ததை உணர முடியும். அதே மாதிரி ஒரு குழந்தை பிறக்குதுங்கிறத உணர முடியும். அந்த ஞானம் அடைதல் இங்கே தான் உணர முடியுங்கிறத அவங்க இந்த இன்சிடெண்ட் வச்சு சொல்கிறாங்க இல்லையா. அப்போது தாயுமானவருக்கு எந்த நிகழ்ச்சியை வச்சு அவர் உணர்ந்திருப்பார், வள்ளலார் எதை வச்சு உணர்ந்திருப்பார், காரைக்கால் அம்மையார் எதை வச்சு உணர்ந்திருப்பாங்க, ஔவையார் எதை வச்சு உணர்ந்திருப்பாங்க. நம்ம ஔவையாருக்கு என்ன சொல்கிறோம், அவங்க எப்படி இந்த பிள்ளையார்கிட்ட வேண்டி அப்படி இளமை உருவம் போய் முதுமையானாங்க, அந்த ஸ்பாட்டில் தான் ஞானம் அடைஞ்சிச்சா? காரைக்கால் அம்மையார் அப்படியே பேய் உருவம் கேட்டு வாங்கினாங்களே, அந்த ஸ்பாட்டில் ஞானம் அடைஞ்சாங்களா? என்னோடய கேள்வி என்னென்னா, அந்த பழம் வந்தது இல்லையா, அந்த காரைக்கால் அம்மையாருக்கு ஒரு கனி சுவையாக இருக்குது, இன்னொரு கனி கொடுன்னு அவரோட கணவன் கேட்கும்போது, தர்மதத்தனா
அவர் கேட்கும்போது, அப்போ புனிதவதியா இருந்தாங்க இல்லையா? அப்போ வந்து அவங்களுக்கு அந்த நேரத்தில செல்ஃப் ரியலைசேஷன் நிகழ்ந்திருக்காதா? அப்படிங்கிறது தான் நான் யோசித்தேன். அப்போ அவங்க வந்து பாடல் பாடுறாங்க. அ அற்புத திருவந்தாதியின் ஃபர்ஸ்ட்டு பதிகம் பாடும்போது, ரொம்ப பேசிக்கா கேள்வி கேட்குறாங்க. அதாவது எப்படின்னா, ஒரு ஒரு தொடக்க நிலை மாணவர்கள் மாரி. 5 படிக்கிற மாரி தான் கேட்குறாங்க. அப்புறம் அற்புத திருவந்தாதி, அ இரட்டை மணி மாலை இந்த மாரி அடுத்தடுத்த பதிகங்கள் எழுதும்போது, அவங்க அடுத்த லெவல் போறாங்க. பாட்டு எழுதுறாங்க. இதே மாரி வள்ளலார் தான். ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு 6 திருமுறைய வந்து வெளியிட வேணான்னு சொல்லியிருந்தாரு. இப்போதைக்கு இந்த காலத்துலன்னு. இவங்க அதுக்கப்புறம் தான் வெளியிட்டாங்க இல்லையா? 150 வருஷம் அவரு இறந்து போய் இப்போ 150 வருஷம் ஆச்சு. அப்போ எந்த காலத்தின் எந்த விதிமுறைகளின்படி இந்த நிகழுது, இந்த தனி அறிதல் நிகழுது அப்படின்னு ஒரு மனிதன் யோசித்தா, ஆ இப்போ என்னோடய அனுபவம் தானே நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு வரேன். எனக்கு வந்து யாரையோ பார்த்தோ, இல்ல புக்க படிச்சோ என்னால வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியல. என்னை பொறுத்தவரைக்கும் என்னென்னா, எனக்கு நிகழ்ந்தது சரியா? தவறா? இதுதான் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் இல்லாம, எனக்கு அனுபவம் இவ்வளோ தான் இருந்துச்சு. உங்களுக்கு இப்படி இருக்கணும்னு கிடையாது. சேம் டைமில் உங்களுக்கு இருக்க மாரி எனக்கு இருக்கணும்னு இல்ல. அது வந்து வெவ்வேறா தான் நிகழுது. வெவ்வேறு காலகட்டத்தில, வெவ்வேறு சூழ்நிலையில, வெவ்வேறு அ மனிதர் உருவத்தில தான் அது நிகழுது இல்லைங்களா? அப்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அக்கம்மா அவங்க அந்த அம்மாவுக்கு ஞானம் எப்படி நிகழ்ந்திருக்கும். இதே சங்கரன் பக்கத்தில் இருக்க சிவகாமி அம்மாவுக்கு எப்படி ஞானம் நிகழ்ந்திருக்கும். திரு திருவண்ணாமலை அந்த கோபுரத்தை கட்டின அம்னியம்மாள் அவர்களுக்கு எப்படி ஞானம் நிகழ்ந்திருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு பெண்களுக்கும் நான் ஏன் பெண்களுக்கு சொல்கிறேன்னா, அதிகமாக அதை பற்றி யோசிக்கிறதுனால, பேசுகிறதுனால. அப்போது திருமூலர் வந்து எந்த கணத்தில் வந்து உணர்ந்து எழுதியிருப்பார் இந்த பாடல்களை? 3000 பாடல்கள் எழுதும்போது அவர் எந்த நிலையில் உட்காந்து எழுதியிருப்பார்? அதாவது என்னென்னா, உணர்ந்து எல்லாம் முடிச்சுட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிஹெச்டி படிச்சுட்டு அந்த திருமந்திரத்தை எழுதினாரா? இல்லை அவர் வந்து 12th படிக்கும்போதே இந்த திருமந்திரத்தை அந்த லெவலில் சொல்கிறேன் நான். அந்த ஆன்ம வளர்ச்சியை அப்போவே அவர் எழுதிட்டாரா? இல்லை பிறந்த உடனே எழுதிட்டாரா? இதுவும் காலகட்டத்தில் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே மனிதர்கள் பிறந்து பிறந்து வரோம் இல்லையா சுழற்சியில். நான் திருமூலர் எழுதின வந்து திருநூல் வந்து அவர் வந்து அதாவது அவர் சித்தர். இப்போ விவேகானந்தர் பார்த்தா 7 ரிஷிகளில் அவர் ஒருத்தர். அவரும் உடல் எடுத்து வர்றதுக்கும், பாம்பாட்டி சித்தர் உடல் எடுத்து வர்றதுக்கும், இப்போது ரீசெண்டாக மூக்குப்பொடி சாமி இருக்காங்கள்ல, திருவண்ணாமலையில் இருந்தாங்களா, அவங்க உடல் எடுத்து வர்றதுக்கும், யோகிராம் சரத்குமார் ஐயா உடல் எடுத்து வர்றதுக்கும், ரமண மகரிஷி உடல் எடுத்து வர்றதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது? காலங்கள் இருக்கு இல்லையா? அது முதிர்ந்த சொல். நமக்கு வந்து யோகிராம் சரத்குமார் அவர்கள் வந்து ஒரு விதமான ஒரு வளர்ச்சியடைந்த சூழ்னு வச்சுக்கோங்க. திருமூலர் அவங்களுக்கு வளர்ச்சியடைந்த சூழ். அப்படி நந்தி பகவான், அப்புறமா வந்து அகத்தியர் இந்த மாதிரி இவங்கெல்லாம் ஒரு முதிர்ச்சியடைந்த சூழ். இப்போ இவங்க வழிகாட்டி பேர் தான் விட்டுட்டு போயிருக்காங்க. அப்போது ஆதியில் ஒன்றே ஒன்று தான் இருந்துச்சு. அது ஒரு புள்ளி இருந்துச்சு. அது ஒளியாக இருந்துச்சு. அது அது வேதமாக இருந்துச்சு. அது ஒரு ஒளியாக இருந்துச்சு. அதுலேருந்து தான் நம்ம வந்து 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 இப்போ இப்படி இருக்கோம். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன்னா, நான் தான் அந்த புள்ளி. அந்த புள்ளி தான் நான். இதை வந்து நான் உணர்ந்துக்கும் போது எனக்குள்ளே வர மாற்றங்கள் வந்து என்னென்னா, நான் திருமூலரையும் உள்வாங்க முடியுது, அகத்தியரையும் உள்வாங்க முடியுது, பாம்பாட்டி சித்தரையும் உள்வாங்க முடியுது, குமரகுருபரையும் உள்வாங்க முடியுது. அப்போது இந்த காலத்தில் இருக்க மூக்குப்பிடி சித்திரை உணர முடியுது, பாட்டி சித்திரை உள்வாங்க முடியுது. அப்போது அந்த ஃப்ரீக்குவன்சி தான் இங்கே இருக்கே ஒழிய, இந்த 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 பூமியில் சக்தி நிலை தான் இங்கே இருக்கே ஒழிய, நம்ம நினைக்கிற மாதிரி வந்து உயர்ந்தவங்க, தாழ்ந்தவங்க, அந்த பணத்துலேயோ, இந்த அப்புறம் வந்து இந்த உருவத்துலேயோ, இல்லை ஏதாவது ஒரு நம்ம செஞ்ச செயல்களோ இல்லை. அந்த ஃப்ரீக்குவன்சி தான் இருக்குது. அதிர்வெண், அப்புறம் அலைவரிசை, அப்புறம் அப்புறம் என்ன சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு ஒரு சக்தி நிலையில் தான் இந்த பூமியே வந்து ஒரு அதிர்வலையில் தான் இங்கே இருக்குது. இப்போது நம்ம இங்கே பேசுகிறோம், மௌனமே இருக்கும்போது என்னாகும்? மௌனத்தில் எந்த ஒரு மொழி பேசப்படும் அப்படின்னு பார்த்தா, இந்த பூமியில் தான் ஒளி இருக்குது. இது பூமியிலேயே பெரிய சித்த புருஷர்கள்லாம் மௌனத்திலே இருப்பாங்க. மௌனத்திலே அவங்களால பேச முடியும். மௌனத்திலே எல்லா செயல்களும் செய்ய முடியும். மௌனத்துக்கு ஒரு மொழி
மொழி இருக்குது இல்லைங்களா?